ஒரு டிப்பர் லாரி அதிகமான வெயிட் வச்சு ஓட்டும்போது இந்த மேடு பள்ளம்லாம் கவனிக்காமல் ஓட்டினீங்க அப்படின்னா என்ன ஆகும் தெரியுமா? இதுதான் கதி. இது ஆக்சுவலாக இந்த மாதிரி இருக்கிற பெரிய லீவ் ஸ்ப்ரிங்கு. இது வந்து மெயின் பட்டை. அந்த மெயின் பட்டை 2 பாதியாக வந்து உடஞ்சிருச்சு. உடஞ்சனால என்னாச்சு அப்படின்னா வண்டி வந்து அப்படியே நின்றுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு அவங்களால லோடு இது பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டையை எல்லாமே அவங்க வந்து கலட்டி எடுத்து அதை வந்து இப்போது ரீஅசம்பிள் வந்து பண்ணுறாங்க. புது பட்டை போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இதில் ஆக்சுவலாக 10 பட்டை இருக்குது. ஸோ 10 பட்டையுமே எடுத்து இந்த தெரியுதா இந்த கிளாம்பு, இந்த கிளாம்பு வந்துட்டு ஆடும். இந்த ஷேக் வந்து இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக மறுபடியும் பட்டை போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது எல்லாமே கழட்டிட்டு இதை வந்து திருப்பி ரிவிட் வந்து அடிக்கிறாங்க. அடித்து மறுபடியும் இதை போடுறதுனால ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற பட்டை எதுவுமே ஓய் பட்டை கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நிறைய பட்டை மாற்றிருக்காங்க. ஸோ அப்படி இருந்து உடையுது. இது நடக்கிறதுக்கான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வண்டி வந்து ஓவர்லோடில் மேடு பள்ளத்தில் ஓட்டுறது, இல்லைன்னா அந்த வேகத்தடையில் டம்மு டம்முன்னு ஏறி ஓட்டுறது, இந்த மாதிரி நடந்தாலும் இந்த பட்டை உடையிறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. நீங்கள் எவ்வளோ தான் ரேட்டு கொடுத்து பட்டை மாற்றினாலும் டிரைவர் கவனக்குறையால் இது உடைய சான்சஸ் அதிகம்.